ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னோடய நேட்டிவ் வீடியோவோட கண்டினியூவேஷன் பார்ட் தான். நாங்கள் நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்புறோம். அதாவது நேட்டிவ்லேருந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதுக்கான ப்ரீவியஸ் டே எடுத்த ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இது. கிளைமேட் பாருங்கள். நாங்கள் நாளைக்கு கிளம்புறோன்னா முதல் நாள் சரியான மழை காற்றுன்னு சூப்பராக இருந்துச்சு. இதை விட்டுட்டு போகிறோமேனு கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனிஹாவ் போய் தான் ஆனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்னு இல்லை, ஒரு நூன் அந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ சரியான வெயில். முதல் நாள் எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு, நெக்ஸ்ட் டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா பரமக்குடிக்கு போயிட்டுருக்கோம். பரமக்குடி போயிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கொடைக்கானல் போகலாங்கிற பிளானில் தான் இருக்கும். பரமக்குடியில் என் ஹஸ்பண்டோட வீடு. நான் சொன்ன மாதிரி என்னோடய ஹஸ்பண்டோட ஊருமே பரமக்குடி தான். ஸோ எங்களோட இன்லாஸ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே இப்போ யாருமே இல்லை, எல்லாருமே சென்னையில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு சம்மர் வெக்கேஷன், ஏதாவது யாருக்காவது கல்யாணம் அந்த மாதிரினா தான் இந்த மாதிரி ஊருங்களுக்கெல்லாம் வர்றது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறதா தான் பிளான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எம்னேஸ்வரம் கிளம்பிட்டோம். எம்னேஸ்வரம் என் மம்மியோட ஊர். அங்கே என் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாமாங்கிறது என் அம்மாவோட அம்மாவை தான் சொல்கிறேன். ஸோ அங்கே தான் போயிட்டுருந்தோம். இந்த ஊர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு நிறையா மெமரிஸ் கொடுத்த ஊர். நான் சின்ன வயசில் அதிகமாக இருந்த ஊர் எம்னேஸ்வரம் தான். தென் எங்கள் மாமா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். தென் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கெல்லாம் போயிட்டு அன்றைக்கி நைட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடைக்கானல் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருந்தோம். எனக்கு ஒரு பூரியும், அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு மசாலா தோசை, அப்புறம் என் பசங்களுக்கு ஒரு கீ ரோஸ்ட் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எண்டுக்கு ஒரு டீ குடித்தேன். இது எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட்னு எனக்கு சீரியஸாக தெரியல. இப்போது வீட்டில் இருக்கும் போது நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஒரு டீ குடிப்போம், இல்லைனா ஈவினிங் குடிப்போம். பட் எங்கேயாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வெளியே ஹோட்டலுக்கு போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் மேண்டேட்ரி ஒரு டீயோ காஃபியோ கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றோம். அது ஏன் அப்படி வெளியே வந்தால் மட்டும் அந்த ஒரு ஹேபிட் வருதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி இருக்க மாட்டோம். ஸோ எனக்கு தெரியல, நான் மட்டும் தானா இல்லை நிறைய பேர் இப்படி இருக்கீங்களான்னு. ஸோ அவ்வளோதான், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேர்னி கார் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அப்போது ஸ்டார்ட் பண்ணையில் ஒரு 11 o'clock சம்வாட் அந்த மாதிரி இருக்கும். போய் ரீச் ஆகிறது 3:30 போய் ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இடையில சில இடத்துலலாம் வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணி அந்த வியூ கிட்ட ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே சரி, ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஏதாவது டீ குடிக்கிற மாதிரி இருந்தாலோ, ஒரு கஃபே ஏதாவதுல நிப்பாட்டிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கஃபே பார்த்துட்டு அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு நானும் எனக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டேன். ஏன்னா ஹில்ஸ் ஏறி இறங்குற வரைக்கும் நம்மளால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது. இடையில ஏதாவது சாப்பிட்ணுன்னாலும் அங்கே கடைங்கள்லாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் லஞ்ச் கூட சாப்பிட்லாம், அங்கே கொடைக்கானல் போயிட்டு தான் சாப்பிட்லான்னு இருந்தோம். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இந்த டாய்ஸ் கடை ஒன்று பார்த்துட்டானுங்க. எப்போ எங்கே டாய்ஸ் கடை பார்த்தாலுமே அங்கே போய் நின்றுட்டு வாங்கின பொருளையே வாங்குறது தான் ஒரு கடுப்பான விஷயமா இருக்கும். எவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வாங்கி அதை உடனே ஒன்று உடச்சி போடணும், இல்லைனா கையிலே வச்சுட்டு தெரியணும், அந்த மாதிரி ஒரு க்ரேஸில் இருப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ட்ராயிங் ஸ்கெட்ச் மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கட்டுமே போகிற வரைக்கும் அப்படின்ட்டு அவங்களுமே ஹில்ஸ் ஏறி இறங்குற வர வரைஞ்சிட்டு அப்படி வந்துட்டு இருந்தாங்க. இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி வெயில் இருந்தாலுமே அது இந்தளவுக்கு சூடாக உச்சி வெயில் மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் ரொம்ப பயங்கரமான வெயில். கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு டல்லாகிடுச்சு. நம்ம வெயிலுக்கு பயந்து வெயிலேருந்து ஒரு பிரேக் வேணுன்ட்டு தான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகணுன்னு நினைக்கிறது. பட் அங்கேயே இவ்வளோ வெயிலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் லாஸ்ட் 2 டைம்ஸுமே இங்கே கொடைக்கானல் வரும்போது நல்ல சீசனில் வந்திருந்தோம். ஒரு தடவை ஜான் ஸ்டார்டிங்கில் வந்திருந்தோம், ஒரு தடவை ஆகஸ்ட் எண்டில் வந்திருந்தோம். 2 தடவையுமே சூப்பர்பான கிளைமேட்டு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
மே லாஸ்ட்டு தான் இந்த தடவை பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே எப்படி பிளான் பண்ணோன்னா, ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்தளவுக்கு வெயில், அந்தளவுக்கு ஒரு ஹாட்டெல்லாம் இருக்காது. கொஞ்சம் சில்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணதே. பட் இங்கே வந்து இந்த கிளைமேட்டை பார்க்கவுமே ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. போய்கிட்டு இருக்கும்போதே சடன்னாக ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்துச்சு. நாங்கள் வந்து எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு போனோமோ, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஒரு மூட் லிஃப்ட் நடந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. செம்மையாக இருட்டிட்டு வந்து நல்லா மழை பெஞ்சு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படி வெயில் அடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரியான சில்னஸோடு சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் வந்தாலே எல்லோரும் வர அந்த ஸ்பாட் வந்து சில்வர் ஃபால்ஸ் தான். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே இது தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் இது வரைக்கும் வந்த ஒரு தடவை கூட இங்கே இறங்கி நின்று பார்த்ததே இல்லை. அது ஏனே தெரியல. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். பட் இந்த தடவை இல்லை, இறங்கி நம்ம இதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி போய் பார்த்தோம். நல்ல வாட்டர் ஃபால், நல்லா தண்ணிலாம் நிறையா ஓடி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் ஆன் தி வேயில் அகேன் இந்த ஒரு ஸ்பாட் ஒன்று பார்த்தோம். டக்குன்னு ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டோம். எனக்கு தெரியல எத்தனை பேரால் இதை பார்த்தோன்னே அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு. பட் அங்கே இருந்து இதை பார்க்குற ஃபீலே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த குளிரோட இதை அப்படி பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்தது. இந்த மாதிரி வியூ தான் ரீசன் வை கொடைக்கானல் இஸ் பீங் கால்டு பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபைனலாக கொடைக்கானல் போய் இறங்குனதுமே லன்ச் சாப்பிட்றதுக்காக தான் போனோம். ஏன்னா செம்ம பசியில் இருந்தோம். மார்னிங் சாப்பிட்டது அப்போது டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த காரைக்குடி செட்டிநாடு மெஸ்ஸுன்னு ஒன்று இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு போயிட்டு, அங்கே வந்து நாங்கள் போன டைமில் மீல்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் இந்த சிக்கன் பிரியாணியும் ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரின்ட்டு இருக்கிறத மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு போயிட்டோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எங்கள் ரூம் டூர், நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போனோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.